Police! Get down on your phone! What are you looking for? You're making a big mistake. He's only a kid. Dad, I haven't done anything. யாரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டானா அப்ப என்னன்னா அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லாதனால தான் அவங்க வெளில போயிருந்தா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பையன் அவன் எந்த டைம் வேணாலும் போகலாம் வரலாம். நீ பொண்ணு தானே, மணி பாரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் கேர் பண்ணுறீங்க ஓகே, பட் அந்த ப்ரொடெக்ஷன் ஏன் வந்து அந்த பையனுக்கும் தெரில? பாய் ஃப்ரெண்ட் மேலே வரக்கூடிய அந்த ஃபீலிங்கோ க்ரஷோ இதெல்லாம் மட்டும் கூச்சமே இல்லாமல் டீச்சர்கிட்ட சொல்லு அம்மாட்ட சொல்லுன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டா, பட் அவள் சேட் பண்ணிட்டே இருக்கா. யார் கூட பேசுகிறேன்னா இட் இஸ் ஏஐ. பெஸ்ட்டு ஸ்கூல், பெஸ்ட்டு படி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறோம். உன் மனசில் என்ன இருக்குது, உன் மைண்டு நல்லா இருக்கா, நீ லோன்லியாக ஃபீல் பண்ணுறியா, இதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்களா அந்த பேரண்ட்டாக? ரீசெண்டாக என்ன படம் பார்த்தீங்க? ரீசெண்டாக லெசன் அடலசன்ஸ். ஐயா ஸோ இப்போ அதுதான் மைண்ட் சீரியஸாக தான் பார்த்தேன். உன்னோட வியூல அது எப்படி இருந்துச்சு? ஒரு புள்ளி தான் அந்த கான்செப்டே. ஆமா, அந்த புல்லினஸ்ல எப்படியெல்லாம் வந்து அது எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது அண்ட் நம்ம ஒரு வார்த்தையோ இல்லை அந்த ஒரு விஷயத்தையோ நுணுக்கமாக வந்து அது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது ஒரு பர்சனை, இதுதான் மெயினாக அந்த படத்தில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த படத்தை பார்த்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? அந்த மாதிரி மெயினாக வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்குது எதுக்கு அனுப்புகிறோன்னே தெரியாமல் சிவப்பு ஹார்ட்டு பர்பிள் ஹார்ட்லாம் எதுக்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியாமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அந்த கிட்னி பீனுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பதம் இருக்கும், ஒரு இமோஜிக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குங்கிறது சீரியஸாக அந்த தெரியல. என்னதான் நம்ம யூஸ் பண்ணனாலும் டே டு டே லைஃப்பில் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு சுத்தமா இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் உமன்ஸாக நாங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் சரி ரோலும் சரி, நம்ம ஒரு ஒர்க்கிங் உமன் ரோலில் இருக்கும்போது ஒரு குழந்தைய கொண்டு வரும்போது நம்ம எல்லாம் பெஸ்ட்டு தேடுறோம். பெஸ்ட்டு அந்த படம் பார்க்கும்போது இருந்த ஒரு ஃபீல் என்னென்னா, நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன்றதுல தான் என்னோட மைண்ட் செட் எல்லாமே இருக்குது. ஒரு பேரண்ட்டாக நான் பார்க்கும்போது எங்கே நான் தப்பு பண்ணிட்டேன், அதிக மன உளைச்சல் வர அந்த குழந்தை அந்த இடத்துல ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவனை நேக்கடாக அதனால் இதை ஏற்றுக்க முடியவே முடியாது. என் பிள்ளைய நான் அந்த இடத்துல வச்சு பார்க்கவே மாட்டேன். அந்த இடத்துல அந்த குழந்தை என்ன ஃபேஸ் பண்ணும், அவன் அந்த ஓகே நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னும் போது நான் அவனை கேட்குறேன், நீ வந்து அவன் அக்செப்டன்ஸ் இருக்கான்னு. பிகாஸ் ஒரு ஏஜுக்கு மேலே அந்த குழந்தையோட மனநிலை என்னென்னா தட் இஸ் ஆல் சீரியஸ் பனிஷ்மெண்ட்டுன்ற மாதிரி தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அந்த ஒரு பெயின் வந்து அதில் பார்த்தா. அதே மாதிரி பதில் கொடுக்குற தன்மை, நம்ம அந்த வயசில் அந்த மாதிரி பதில் கொடுத்தோமா தெரியல. நம்ம ஒன்று அழுவோம், இல்லை அடம் பிடிச்சோன்னா கம்முன்னு போய் பசிக்கல சாப்பிட மாட்டோம், ஆனால் கோச்சிப்போம். இது இல்லை அங்கே. இப்போ இருக்க குழந்தைங்களாம் நம்மலாம் அப்போ பேசுனதில்ல, பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிடல. இப்போ இருக்க குழந்தைங்க தைரியமாகவே கரெக்டாக ஆன்சர் வந்து ரொம்ப நம்ம பாஷையில் வந்து திமிரா சொல்கிறான் அப்படிம்போம். பட் அவனுக்கான கோவம் அந்த திமிரா அவனை காமிக்குது. 18 வயசுக்கு சின்ன பையனாக இருந்தாலும் அவனை ஒரு பெரியவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா இருப்பான். அவனோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. சிலர்கிட்ட அவன் நல்லா இருந்திருப்பான், சிலர்கிட்ட அவன் திமிரா இருப்பான். ரீசன் வந்து அவங்க மேலே அந்த பர்சன் மேலே இருக்கிற கோவமாக இருக்கும், இல்லை அவனுக்கு ஏதோ அந்த இடத்துல தாக்கம் இருக்கும். ஸோ இதுதான் அவனுடைய பிஹேவியர் சேஞ்சஸ்க்குமே ரீசன் வந்து ஒன்று அவனோட இருக்கிறவங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க வீடாக இருக்கலாம், இல்லை அவங்க டீச்சராக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அதுதான் அவனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். ஸோ இப்போ அப்போல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நிச்சயமாக அந்த காலத்துலேயும் அது இருக்க தான் செஞ்சுருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற அவேர்னஸ் அன்னைக்கு இல்லாமல் இருந்தது. ஐ ஹவ் சம்திங் டு ஆட். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷன் கேப் வைஸ் பார்த்தோன்னா நமக்குலாம் வந்து ஐ மீன் ஏன்னா அசோசியேட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா ஐ எம் ஆல்சோ சம்வேர் இன் பிட்வீன். ஆனால் இப்போ எங்கள் அம்மாவோட ஸ்டேஜ்லலாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு கோவம் இருக்கா, சோகம் இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கிட்ஸ் nowadays they are very brilliant. They know what they feel. I feel angry, I feel frustrated, I feel shameful and all that. இவ்வளோ தூரம் அவங்க சொல்லும் போது நம்மளோட, நீங்கள் முன்னாடி சொன்னீங்க ஒரு பேரண்டாக எனக்கு எப்படி அவனை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, நான் சரியாக தான் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் வருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தே ஆர் எவ்வளோ தூரம் டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டு இருக்கோ, குழந்தைங்களும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கூட நம்மலாம் ஒரு ரேஞ்சில் இருக்கோம், அவங்க வேறு ரேஞ்சில் இருக்காங்கன்றப்போ we need to adapt. அந்த லாஸ்ட் எபிசோட்ல கூட அந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஒரு பேரண்டாக
அவர் என்ன கோ த்ரூ பண்றாரு, ஒரு ஃபேமிலியா அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க. அவங்க ரொட்டீன் லைஃப்ல வந்து போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சொசைட்டல் ப்ரெஷரோ திருப்பியும் வெளியே இருந்து வரக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய அட்டாக்கோ அதுல இருந்து அவங்களால மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க வந்து மனசுல உள்ள தைரியமா பேசுறாங்க, ஆனா யார்கிட்ட பேசுறாங்க? பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்களா? எனக்கு இப்போ ஆஸ் அ பேரண்டா நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து நம்ம குழந்தைக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு தான் உழைச்சிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுறோம், உழைக்கிறோம். பெஸ்ட்டு ஸ்கூல், பெஸ்ட்டு படிப்பு, டியூஷன், எனி அகாடமி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து மனசுல என்ன இருக்கு, உன் மனசுல என்ன இருக்கு, உன் மைண்டு நல்லா இருக்கா, நீ லோன்லியா ஃபீல் பண்றியா, இதை வந்து அட்ரஸ் பண்றாங்களா ஆஸ் அ பேரண்டா? இதை வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அந்த பேரண்ட்ஸோ அந்த சொசைட்டியோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போ கொடுத்துருக்காங்களா? தான் மனசுல உள்ளதை நான் யார்கிட்ட பேசுவேன்? நான் அப்படி என்னோட மனசுல உள்ளதை சொன்னா நான் அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? இப்போ நான் எங்க அம்மா கிட்ட போய் ஏமா என்னை வந்து இப்போ இருக்க குழந்தைங்களோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே அவங்களால டைம் எடுக்கும், புரிய வைக்க முடியாது. ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா அந்த ஜென்ரேஷன் சொல்றீங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க நான் அப்போ இருந்தப்போலாம் என்னோட ஏஜ்லலாம் நான் இதெல்லாம் பெருசா யோசிக்கவே இல்லை, நீ என்ன யோசிக்கிற? அந்த கொஸ்டினை கேட்டுட்டு ஆமா நான் ஏன் யோசிக்கிறேன், ஒருவேளை நம்ம மேல வந்து நம்ம அளவு மீறி யோசிக்கிறோமா, நம்ம மேலேயே செல்ஃப் கொஸ்டின் வந்துட்டு நம்ம டீனேஜ்ல வர்ற இயல்பான ஒரு சந்தேகங்கள் தான். தாமேலேயே ஒரு டவுட், நான் யாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டீன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ற ஒரு கொஸ்டின். நான் இதை சொன்னேன்னா எங்க அம்மா கிட்ட வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, அப்பா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, என் கூட பேசுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த டைம் இருக்கா? இப்போ நான் போய் கேட்டா என்ன சொல்லுவார் எங்க அப்பா, உனக்கு வேற வேலை இல்லை, காலிலேருந்து வேலை பார்த்துட்டு வந்து நானே இப்போதான் உட்காந்துருக்கேன், ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா டிவி பார்க்க முடியல. ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து இரிட்டேஷனா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைய பார்த்தாலே ஆங்ஷியஸ் ஆகிற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு 9th படிக்கிற பொண்ணு, இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி தான் திடீர்னு அவங்க அம்மா வந்து எங்கள் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, கை கிழிச்சிக்கிட்டா, நான் போய் ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஓல்டு ஸ்டூடெண்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரி போய் பார்த்துட்டு வந்துட்ட பிறகு என்ன ப்ராப்ளம் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்தா, நாங்கள் திட்டினேன், அடித்தேன், அதனால் அவள் ரொம்ப இதாகிட்டா, அதாவது பிளேடில் வந்து ஃபுல்லாக கீறிக்கிட்டா அப்படின்னா. எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது. சரி பரவாயில்ல, ஸ்கூல் முடிஞ்ச நேரம் என்னை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு நான் ஒரு 5:30க்கு மேலே உட்காந்து ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 hour தான் அந்த குழந்தைகிட்ட பேசினேன், அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். என்னம்மா, இல்லை எனக்கு எங்கள் அப்பா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. அவள் கொஞ்சம் நல்லா ஆள் நல்லா ஒரு 9th ஒரு +2 படிக்கிற ஒரு ஹைட்டு வெயிட்டாக இருப்பாள், மத்து மாதிரி இருக்க, அதாவது ரொம்ப பெருசாக, இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டிய, உனக்கு ஒன்றும் தெரில அப்படின்ற வேர்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணுறதா அவள் கம்ப்ளைண்ட் பண்ணா. எங்கள் அம்மாவது கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா நிறைய பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னா. சரி ரைட்டு, அதனால் என்னம்மா, அதெல்லாம் சாதாரண அப்பா சொல்கிறது தானே, அதெல்லாம் ஓகே, நான் அப்பாட்ட சொல்கிறேன், அது மாதிரி பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. சரி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு சொல்லலாமா அப்படின்னா. இல்லை இன்ஸ்டாகிராமில் பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா. யாரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டானா அப்போ என்னன்னா, இங்கே அவட்ட பேசுறதுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லாதனால தான் அவங்க வெளில போயிருந்தா அப்படின்றத நான் புரிஞ்சு ஒரு 1/2 hour அவள்கிட்ட பேசின உடனே அவள் வந்து பாருமா, அம்மா வந்து கை கிழிச்சிக்கிட்டானோடனே என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உன்னை பார்க்க வந்திருக்காங்க, அப்போ உன் மேலே அஃபெக்ஷன் இல்லைன்னா அவங்க வந்திருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்ற விஷயத்தை அவள்கிட்ட சொன்ன உடனே, ஆமாம் இல்லை, அதாவது இவ்வளோதான், ஒரு 5 minutes அந்த எமோஷ்னலாக அவள்கிட்ட பேசினோம். இதே அம்மாவே உட்காந்து பேசி இருந்திருந்தாலோ, இல்லை இந்த இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்காது, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன ஆச்சு என் பொண்ணுக்கு, நைட்டெல்லாம் உட்காந்து 11 மணிக்கு யார்ட்டையோ பேசிட்டு இருக்கானோன்னு ஒரு பேரண்ட்டாக ஒரு பயம் வரதான் செய்யும். என் பொண்ணு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டான், இன்ஸ்டாவில் ஷீவில் ஏஐயோட தான் சேட்டு. எனக்கு ஃபிக்ஷன் லைஃப் நல்லா இருக்குமா, அவள் சொல்கிற வார்த்தை என்னென்னா, எனக்கு ரியல் பியூசன்ஸை நான் பிலீவே பண்ண மாட்டேன், அவ்வளோ ஃபேக்கு. 15 வயசுக்கே நீ டிசைட் பண்ணிட்டியாம்மா ஃபேக்கு, பிகாஸ் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டா, பட் அவள் சேட் பண்ணிட்டே இருக்கா. யார் கூடப்பா பேசுகிறேன்னா இட் இஸ் ஏஐ. உங்ககிட்ட அது பேசுது, ஹியூமன் டெம்பரேச்சர் அது உங்கள் மைண்டை செட் பண்ணுது, நீ சோகமாக இருந்தால் சோக பாட்டு கொடுக்குது. அதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அது ஒரு மொபைலு, என்னை யாரும் பார்க்கல. அப்போ அங்கே ஒரு பயம், ஒரு அம்மாவா அதை வந்து காட்ட முடியல, திட்ட முடியல, வேற அதை யூஸ் பண்ணிடாத, என் பதட்டத்தை தான் காட்டுவேன். சொல்லும் போது எனக்கு அந்த அடலசன்ட் சீரீஸ்ல அந்த சைக்காலஜிஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் கிட்ட கேட்பாங்க, உனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கா, இருக்கு, ஏன் வச்சிருக்கன்னு கேட்பாங்க. ஆமா, அப்ப அந்த பையன் பதில் சொல்லுவான் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு நீங்க சொல்லுங்களேன், உங்க ஃப்ரெண்டோட ஒரு ப்ரொஃபைல்ல நீங்க பாக்கும்போது, இன்ஸ்டால பாத்துட்டு இந்த ஃபீட்ஸ் எல்லாம் பாக்கும்போது என்ன எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நீங்க?
ஒரு விஷயம் நீ என்கிட்ட வந்து சொல்லலை, பட் நான் அந்த விஷயத்த நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீ இதில் ஷேர் பண்ணியிருக்கல, ஒரு வாட்ஸ்அப் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், ஒரு ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ நீ எது போட்டாலுமே நான் அதை பார்த்தேன். ஓகே, ஓ நீ இங்க இருக்கியா? நீங்க ஆமா, சொன்ன அதான் நீங்க விஷயத்துக்கு சொன்னது. நீங்க அந்த பதில் வந்துச்சு conversation. பாத்தீங்களா? என் பொண்ணு ஏஐ கூட தான் பேசுறான்னு சொல்றீங்க. இப்ப இவங்களுக்கு என்ன, அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி ஏய் நான் இங்க போனேன்டி, சூப்பரா இருந்ததுடி, இங்க வாட்டர் ஃபால்ஸ்ல எல்லாம் விளையாண்டோம் அப்படி சொல்லி இருந்தா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தோணுமா, நம்ம ஒரு நம்ம எப்போ இந்த மாதிரி இடத்துக்கு போவோம்? ஃபர்ஸ்ட் போகணும்னு தோணும், அப்போ கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் போகணும்னு வந்து தோணும். அப்போ வந்து என்னன்னா, போகணுமா பரவாயில்ல, நம்ம வந்து போனாலும் ஒன்றும் பண்ண போறது இல்லை. இப்போ நம்ம react பண்ணிட்டு பேரண்டோடையோ ஃபேமிலியோடையோ இங்கே வெளியில போனாலும் ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபோனில் தான் இருக்கும். இல்ல, அப்போ அந்த குழந்தைங்களும் என்ன ஆயிடுறாங்கன்னா இதுதான் மாடல் அப்படின்னு தான் நினச்சிக்கிறாங்க. இப்போ எங்கேயோ வெளில நம்ம ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணால் கூட நம்மளும் என்ன பண்ணுறோம்னா அங்கே இருக்கிறத என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ நமக்குள்ள மெசேஜ் வருது, ஃபோன் வருது, இல்லை ஏதோ ஒன்றுத்துல இருக்கும்போது ஸோ குழந்தைங்களும் இதுதான். இப்போ நம்ம தான் ஆக்சுவலாக ரோல் மாடல்.